பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூர்ணமாய் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே வைத்திருக்கிறார். அவர் நன்மையாகவே செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று வனாந்திர வாழ்க்கையை அவர் வைக்கவே இல்லை. வெறும் 40 நாட்களில் அவர்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் தேவன் அவர்களை அழைத்தார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்று சொன்னார். பாருங்க, இங்கேதான் இஸ்ரவேலருடைய வனாந்திர வாழ்க்கை ஆரம்பமானது. நன்றாக பாருங்கள், வனாந்திர பயணம் என்பது தேவனுடைய திட்டத்திலே இஸ்ரவேலர்களை குறித்து அவர் வைக்கவே இல்லை. வனாந்திர பயணத்தை இஸ்ரவேலர்கள் தானாக தெரிந்து கொண்டார்கள். 40 நாள் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அவிசுவாசத்தினால் அதை அவர்கள் 40 வருடமாக மாற்றிவிட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, நீங்கள் போய் அடைய வேண்டிய இலக்கை, தேவன் உங்களுக்கென்று கொடுத்து வைத்திருக்கிற இலக்கை அடைவதற்கு பயணத்தை நீட்டிக்கிறது அவிசுவாசம். ஆனால் விசுவாசம் லகுவாய் முடிக்கிறது. எமோரியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் சொன்ன போதே இஸ்ரவேலர்கள் நம்பி அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள் என்றால் கானான் 40 நாளில் அவருடைய கைவசமாக இருக்கும். முடியாது என்கிற அவருடைய அவிசுவாசத்தின் அறிக்கை அவர்களுடைய பாதையை திசை திருப்பி போட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாக்கு நம்முடைய பாதைகளை திருப்பிக் கொண்டு போடக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. அதனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தாலும் பெருமையானவையிலே பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று வேதம் சொல்கிறது. கப்பலின் திசையை சுக்கான் திருப்பியது போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய திசையை அவருடைய நாக்கு, அவருடைய அவிசுவாசம் திருப்பி போட்டது. கானானிலிருந்து வனாந்திரத்திற்கு திருப்பி போட்டது. நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போங்கள் என்றார். திரும்பி போய் என்று தேவன் சொல்வதிலிருந்து, தேவனுடைய பிரதான வரைபடத்திலிருந்து அவர்கள் வனாந்திரத்தை நோக்கி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்பது தெளிவாய் தெரிகிறது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் கானான் உங்களுக்கு வசமாகும். ஆம் பிரியமானவர்களே, உங்களை சுற்றி வனாந்திரம் இருந்தாலும் உங்களுடைய சிந்தையில் செழிப்பு இருக்கட்டும். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் இருந்தாலும் அவர் தழும்புகளால் குணமானேன் என்கிற வார்த்தை இருக்கட்டும். பிரியமானவர்களே, உங்களை சுற்றி தரித்திரம் இருந்தாலும் என்னை ஐஸ்வர்யவானாக்க முடிய அவர் தரித்திரரானார் என்கிற வார்த்தை உங்களுடைய மனதில் இருந்தால், அவிசுவாசம் காரியத்தை கடினமாக்குறது, விசுவாசம் உடைய காரியத்தை லகுவாய் மாற்றுகிறது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த நேரத்தில்
ஆண்டவரே உடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு அதிசயத்தின் நாளாக இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Praise the Lord.